ஸோ ஹலோ வியூவர்ஸ். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா எத்தனை 1 இயர் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம கேமர் ஜோன் ஆப்பில் கேமிங் போடுறோம். ஸோ வெல்கம் டு கேமர் ஜோன் கேமிங் வீடியோ. ஸோ இப்போ என்னென்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடவே இந்தியன் பைக் 3D கேம் அப்படின்ற இது ஒரு கேம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ தான் ஸ்பான் ஆகி ஓகே வந்துட்டோம். ஸோ மேலே போகலாம். மேலே போனால் அங்கே ஒரு ரூம் இருக்கும். ஜிம்மு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஜிம்மு வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ பெரிய ஆள் நம்ம. அப்போது சரி ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளேயே இது வச்சுருக்கோன்னா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியும். சரி விடுங்க. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஜிம் வச்சுருக்கோம். சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஜிம்மு தான் பண்ண முடியல. பார்த்தீங்களா எவ்வளோ பாருங்கள், மசில்ஸ்லாம் வச்சுன்னு இருக்கான் பாருங்கள். ஓகே வாங்க நம்ம வீடை ஃபஸ்ட்டு பார்ப்போம் கைஸ். ஓகேவா? நம்ம வீட்டுக்கு வெளியே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே சார். ஸ்விம்மிங் பூல் போடு. வாங்க வீடு இதான் வீடு செமையாக இருக்கேன். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் அடிப்போம். அப்பா ஸ்விம்மிங்லாம் அடிக்கிறான்டா சாமி. ஓகே. ஸோ இதில் சீட் கோடு அது என்னது டஸ்ட்பின்லாம் வச்சுருக்கியாடா சாமி. வா வா வா. இந்த டஸ்ட்பின் இது என்னது கன்னில். ஓகே ஓகே மஷின் கன்னு. ஓகே இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ரொம்பவே கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேவா? ஸோ ஒரு பயங்கரமான சேலஞ்ச். ஓகே. ஸோ என்ன சேலஞ்சுனா இப்போ பாங்களேன், இதில் ஒரு 555. ஸோ ஓகே ஹெலிகாப்டர் வந்துருச்சு. ஓகே ஓகே. அப்போ எது நான் நான் ஒன்று நினச்சேனே, அது என்னது 550 அது கால் 100. அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சீட் கோடே இல்லை. நான் என்னன்னு நினச்சேன். ஓகே ஓகே கை. ஸோ பார்த்திங்கன்னா நான் புதுசாக 055 நம்ம புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறோம். ஓகேவா? அதுக்காக தான். சரி ஓகே 555 அண்டிப்போம். இருங்க நம்மக்கிட்ட 1000 வா இதாங்க. ஸோ இது என்னது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன காரு அப்படின்ட்டு பார்த்துட்டு தெரிலங்க, பார்க்க நல்லா இல்லை. அதனால நம்ம எதாவது காஸ்ட்லி காரில் போடலாம். 9090. ஓகே இதில் போடலாம். இது பார்க்க கொஞ்சம் ஓகே. இதனால் இதிலே போயிடலாம். பாருங்களேன் சும்மா வெறித்தனமாக ஏறுறோமா. போவாங்க ஏன் நீங்களும் உங்கள் காரம். நம்ம கோஸ்ட் ரைடர் பைக் இருக்குன்னு நினச்சேன்னா இதில் 550. சரி அது ஆமாம்ல அந்த மாதிரி. சரி வாங்குங்க. இங்கேருந்து ஏதாவது ஒன்று மடக்கி பிடிப்போம். இது மடக்கி பிடிக்கணும். இந்த கார் நல்லா இருக்குங்க. சரி நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இந்த கார் தான். என்னது இது அது அமே யார் பண்ணி நகரு. நான் தான் யாருன்னு தெரியாது. கேமர் ஜோன் நகர். இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த வெளிநாட்டுக்காரு கை. ஓகே அது என்னன்னா நான் காரு செம்மையாக ஓட்டுவேன் கைஸ். ஆனால் என்ன எனக்கு லைசன்ஸ் தான் இல்லை. ஓகேவா? லைசன்ஸ் தான் இல்லை. கார் ஆனால் செம்மையாக ஓட்டுவேன். ஓகே ஓகேவா? ஸோ இப்போ போலீஸ் காலி பண்ணலாம். பாருங்களேன் நான் எவ்வளோ பெரிய பணக்காரனா. வீட்டுக்கு வெளியே பாருங்கள் எத்தனை இது. இப்போ இதை பொண்ணை கொண்டுட்டான். நம்ம வச்சுச்சோ கார் டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இந்த பொண்ணை இடித்து கொண்டுடலாம். இடித்து கொண்டா போலீஸ் வரும். ஓகேவா? இடிச்சே கொள்ள முடியல. இன்னைக்கு வாணி வா வா மாட்டினேன். அப்படியே இடித்து கொள்ளு. கற்றுட்டாரா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ கன்று யூஸ் பண்ணணுமா? இப்போது இவங்கிட்டேருந்து பைக்கை பிடுங்குவோம். ஏன்னா எனக்கு சரியாக சீட் கோடெலாம் தெரியல. டே தம்பி என்ன போய் நில்றா.
என்ன உனக்கு இவ்வளோ அவசரம் புரியல எனக்கு. என்ன வண்டி இது? எவ்வளோ இந்த வண்டி சொல்லு. வாய்ஸாக இருக்க மாட்டேன் ஊமியா நீ? டேய் டேய் வீலிங் அடிக்கிறேன் என்கிட்டயே. வாடா ரேஸ் வச்சுப்போமா? வாடா வாடா என்கிட்டயே. என்னன்னா வேலை பார்க்குறாங்க. வாடா வாடா என்னோடய ஸ்போர்ட்ஸ் பைக். டேய் தம்பி எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அனுப்பிச்சுடே. வாடா 2 பேரும் ரேஸ் வச்சுக்கலாம். கமான் கமான் யூ கம் ப்ரோ. வாடா வாடா ரேஸ். இவன் ஓகே சொல்கிறான். வாடா வாடா சரி ஓகே வா ரேஸு அப்படின்றான். எங்கடா போனேன்? ஓ வா 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 வாடா ரேஸ்டா. கமான் கமான். என்னடா ரேஸ் ஓட்ட தெரியாதா தம்பி? எங்கே இருக்கான் அவன்? ஆனியமார் கெட் செட் கோ சொல்லுவேன்னு நான் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். அடப்பாவி டேய் சீட்டிங்க. நான் ஆனியமார் கெட் செட் கோவே சொல்ல. என்னடா மைட்டே நிற்கிறான். நான் ஜெயிச்சிட்டேன் கைஸ். இவன் என்ன இவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க. ஐயோப்பா தம்பி நீ யாராவது லேஸ் போறியா? ஓகே கைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? பட்டே வருது விலகு இவனே தாண்டியாச்சு. இவன் யாருடா? நம்மள மாதிரியே இருந்தான்ல பார்க்குறதுக்கு. வா 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 அங்கே தான் நிற்கிறான். வா வா வந்துட்டாப்புல. ஏய் வா வா நில்லு. ஏய் என்ன ஆரன் அடிக்கிறியா நீ? வா வா நம்ம பீச்சில் போய் குளிச்சுட்டு வருவோம் கைஸ். அங்கே ஏதோ வீடு இருக்குது. அந்த வீடை போய்ட்டு அப்படியே வாங்கிடுவோம் என்ன. ஆமாம் இதில் போட் ஏதாவது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அங்கே அப்படியே போயிட்டு ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் லா. ஓகே என்ன பண்ணுவோம்? இறங்கு. ஸோ கைஸ் இப்போ என்ன பண்ணுவோம்? ஏரியாச்சு. இங்கேருந்து அப்படியே டைவ் அடிப்போமா? இது என்ன எடுக்கும்? ஓ மை காட் இந்த இடத்துல ஏதோ பொட்டிலாம் இருக்குன்னா அது மீன் பிடிக்கிற இந்த டப்பா. ஓகே வா வா பஞ்சிங். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு போட்டோட சீட் கோடு ஏதாவது இருக்கா? போட் கோடு சீட்டு. சரி வாங்க நம்ம என்ன பண்ணுவோம்? அது பேர் என்ன ஃபோன் வரல. இந்த இடத்துல இருந்தால் வராது கைஸ். பார்த்தீங்களா என்ன பாருங்கள் நம்மளோட அந்த வண்டி அங்கே நிற்குது. நம்ம வேறு ஒரு சீட் கோடு போட்டு வேறு ஒரு வண்டி இல்லை கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கைஸ்? இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு இதுங்க. அது பேர் என்ன? சூப்பரான ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டி மட்டும் நீங்கள் பார்த்தீங்க, அந்த வண்டி மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் கைஸ். அந்த மாதிரி ஒரு வண்டி. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ரோடுக்கு போயிடலாம். ரோட்டில் போயிட்டு ஏன்னா இந்தியாவிலேயே நிறைய பேர் யூஸ் பண்ணுற வண்டி கைஸ் அது. அந்த வண்டியும் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இந்தியன் பைக் 3D கேம் விளையாடுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இதை விளையாடுறேன். ஓகே அழகாக போ. என்ன மாதிரி ஒரு ரைடர் இந்த உலகத்தில் யார் இருக்கா? வாங்க போச்சு மோதிட்டாங்க. போடே. நான் இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்பில் விளையாடியிருக்கேன் ரேசிங். பாவம். இங்கே பாருங்க எவன் ஒருத்தன் ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கான். யார்ரா இவன்? அப்படியே வீலிங் வச்சுக்கினே இருக்கான். வா நம்ம தான் கிளியர் பண்ணணும் போல். வாங்க நம்ம காருக்குள்ளே ஏறி காரம் பார்க்க நல்லா இருக்கு. தம்பி டேய் நகர்றா. வண்டி எடுக்க மாட்டான். ஓகே கைஸ் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்போ பாருங்கள் பயங்கரமாக இருக்கா? எடுத்துட்டேன். ஓகே கைஸ் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அகெயின். பாருங்களேன் நம்ம ஒரு டிராஃபிக்கை கிளியர் பண்ணி விட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்னன்னா இப்போ தான் இந்த ஓகேவா என்னான்னு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த பைக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பைக்கு. இருங்க இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு வண்டி இருக்குங்க, அதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அது என்னதுன்னா வாடா ரேஸ். கமான் ரேஸ். ஓகே கைஸ் ஸோ என்ன பண்ணலாம்? அப்படியே இறங்குப்பா. ஸோ விழுந்துட்டோமே.
ஸோ நம்ம வந்து யாருமே பண்ணாத ஒன்றத்தை பண்ண போகிறோம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பைப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு அந்த பைப்பு மேலே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கான இது சேலஞ்ச். ஓகேவா? வாங்க நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு பைக் எடுப்போம். அதுக்கு முன்னாடி போலீஸ் என்னடா போலீஸ் துரத்தவே மாட்டேங்குது நம்மளை. நம்ம போயிட்டு கால் பண்ணி வா வா வா. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோ பாருங்கள். இப்போ போயிட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்டர் பண்ணோம். என்னென்னு இருங்க இப்படி வருமா? வாங்க வந்துருச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஹெச்னா ஹவுஸு 1. இப்போ 1 அனுப்பிடணும். ஓகேவா? 1 அமுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே கொடுங்க. இப்போ இங்கே டிக் மார்க் வரும்ல, அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு வீடே கட்டலாம். அதே மாதிரி இப்போது H2ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பாருங்கள். இல்லைனா T3 அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இங்கே மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செமையாக இருக்கும். சாரி தப்பாக கொடுத்துட்டேன். H3 ஓகே. இப்போ இங்கே டிக்கு பார்த்தீங்களா? இன்னொரு இங்கே பாருங்கள், ஒரு வீடு 2 வீடு. இந்த 2 வீடுமே நல்லா இருக்கா? இப்போ பாருங்கள், 3வது வீடு இன்னும் சூப்பராக இருக்கும். H2 கொடுக்குறேன். H2 ஓகே. இங்கே டிக்கு H2 இதாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே ஒரு வீடு கட்டலாம். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு வீடு கட்டலாம். அப்புறமா வெறித்தனமாக இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா H4ன்னு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். H4 ஓகே. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு வாங்க கடவுளே. 1 2 3. இப்போ இங்கே நடுவில் ஒரு வீடு கட்டுவோமா? இங்கே இந்த கேப்பில் ஒன்று கட்டுவோம். இங்கே H6ன்னு ஏதாவது இருக்கா? எத்தனை வீடு வச்சுருப்பானுங்க இவங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பரவாயில்லங்க, நிறைய வீடு வச்சுருவானுங்க. சரி, இப்போ நம்ம இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது? யாராவது யோசிச்சிங்க? நானும் யோசிக்கலை. அந்த இங்கேயே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்குள்ளே போவோம். அது ஏர்போர்ட். ஆமாங்க. ஸோ வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு சும்மா வெறித்தனமாக வந்து பங்கம் பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அது வருங்களேன். இப்போ வந்து 100 வந்து எப்படி 100 போட்டால் போலீஸ் வண்டி வரும் பார்த்தீங்களா? 100 அப்படின்னு கொடுத்து இப்படி போட்டிங்கன்னா போலீஸ் வண்டி வரும். இதுவே உங்களுக்கு போலீஸ் வண்டியை மாடலாக இருக்கணும்னா, அதாவது வெறித்தனமாக இருக்கணும் பார்க்கவே, 0100 அப்படின்னு போட்டு கால் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதுவே இப்போ 600, இப்போ பாருங்களேன், 300 ஏதாவது வண்டி இருக்கா? இருங்க, 300 அப்படின்னு போட்டால் ஏதாவது வண்டி வருதா? இந்த கார். இப்போது 0300 போட்டால் அதே மாதிரி பயங்கரமாக வரும் பாருங்களேன். 0300 இப்படி போட்டு கால் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, அதே கார் எங்கே போச்சு? டை பார்த்தீங்களா? இப்போ இதே கார் தான் கைஸ். ஆனால் என்னென்னா இதில் வந்து குண்டு டயர் இருக்கு இல்லையா? இதில் சின்ன டயர் இருக்கா, இதில் பெரிய டயர் மாட்டி வந்துடும். ஓகேவா? நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த போலீஸ் ஜீப் எடுத்துன்னு போக போகிறேன். அப்போ தான் வந்து சாரி நான் இந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கின்னு வெறித்தனமாக அதுக்குள்ளே போகிறேன். ஏன்னா வந்து ஹெலிகாப்டர் மட்டும்தான் வந்து அதில் அலௌடு. எதில்? நம்மளோட அந்த ஏர்போர்ட். ஓகேவா? அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே ஹெலிகாப்டர் தான் அலௌடு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கட்டின இந்த வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா விற்றுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஹெலிகாப்டர் போயிட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஏல் ஆஃப் 9 அதெல்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்க்காம நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு அங்கே பாருங்கள், நம்ம வீடு அங்கே இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இடம் வந்தோம் பார்த்தீங்களா? ஸ்டார்டிங்கில் ஒரு இடம், அதுதான் நம்ம வீடு. அங்கே இருக்குது பாருங்கள், ஸ்விம்மிங் பூலோட தெரியுதா? அதுதான் நம்ம வீடு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண போகிறோம், வெறித்தனமாக போயிட்டு அந்த இடத்துல போய் பார்க்க போகிறோம். என்னடா இருக்குது இந்த எதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர், இது அந்த லாரி வந்து கண்டெய்னர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த லாரி இது, அதை வச்சு இவனுங்க ஏதோ பண்ணியிருக்கானுங்க. என்னன்னு எனக்கும் புரியல, ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல லேண்டு பண்ண போகிறேன். இப்போ நான் எங்கே இந்த இடத்துல வந்து லேண்டு பண்ண போகிறேன் அழகாக. ஸோ கீழே வா மேலே வா. இப்போது இந்த இடத்துல லேண்ட் பண்ணிடலாம் கைஸ், அதோட நல்லா. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பைக்கு தேவை. இறங்குடா, வண்டியை விட்டு இறங்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரு பைக்கு தேவை. எந்த பைக் அப்படின்ட்டு எல்லோரும் டிசைட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்ன பைக் யோசித்து வச்சுருக்கேன்னா,
வெயிட் அண்ட் வாட்ச். 500 கால். இந்த பைக்கும் ஒரு நல்ல பைக் தான். நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், 500600 கால் படே. கால் போடு கால் போடு கால் போடு. இன்னொன்று, இப்போது நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் எந்த பைக்கில் வந்து இது, அதாவது எந்த பைக்கிலலாம் இது பண்ண முடியும்ன்ட்டு. 7000 கால் போட்டால் என்ன வருது இது. இப்போ 80 தான் நம்பர் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, எனக்கும் தெரியல. வாங்க பார்ப்போம். 800 போட்டு பார்ப்போம். ஏன்னா 80 இது தானே. இப்போ கார்றா எனக்கு என்ன நினைக்கிறேன்னா இது தான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அப்படியே வெளிநாட்டு பைக்கு, இது வந்து கோடி கணக்கில் இருக்கும். அதனால் இது தான் வந்து இந்த இடத்த வந்து இந்த கண்டெய்னரெலாம் தாங்க முடியும்னு நினைக்கிறேன். அதான் தாண்ட முடியும். சாரி. என்ன பண்ணுவோம், பின்பக்கம் வந்து முன்னாடி ஏச்சப்பா எனக்கு கன்ஃபியூஸாகவே இருக்குது கைஸ். நம்ம வெறித்தனமாக போனோம்ல. போடு அரங்க மதிரட்டும் விசில் பறக்கட்டுமே. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா அவள் தான் நான். ஓகே, இப்போ கொஞ்சம் பொறுமையாக வந்து அப்படியே வெறித்தனமாக பரவாயில்ல கைஸ். ஓகே, என்னன்னா நம்ம இப்போ இந்த இடத்துலேருந்தே ட்ரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு ஹெலிகாப்டர்லாம் யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தால் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, என்னடா நீ கீழே போ அப்படின்ட்டானா. நல்ல வேலை கைஸ், ஏதோ பில்டிங் மேலே விழுந்து இந்த பைக் இருக்கு. இந்த பைக் மட்டும் நான் வந்து அந்த டப்பா பைக் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதுவாக இருக்காது. ஆனால் இது வந்து ரொம்ப காஸ்ட்லினவே நான் தப்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இது மேலே ஏறுவோம். ஏறுங்கள் வா. பொறுமையா வாடா என் மச்சி. அச்சோ, வீலிங்லாம் அடிக்கிறானாடா இவன் கைஸ். இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். வாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 90 அப்புறமா 850 இந்த நம்பரில் 30 அப்படின்னு போட்டால் என்ன நடக்கும். 30 சாரி 30ன்னு நினைக்கிறேன். 50 சாரி 50 5 போட்டால் எதுவும் வராது தெரியாமல் 50க்கு பதில் 5 போட்டேன். சாரி மன்னிச்சிக்கோங்க. 50 இதோ பாருங்கள், டைனோசர். ஓகேவா, டைனோசர். இது என்னது, டைனோசர். இப்போ 90 போட்டால் என்ன வரும், 90 போட்டால் பெரிய டைனோசர் வரும். காலண்டடா டேய், என்னடா அடப்பாவீங்களா, ஏமாற்றிட்டானுங்கடா. கூகுள் இதை தான் போட்டுருந்தது, 90 போட்டால் பெரிய டைனோசர், இது போட்டால் வந்து சின்ன டைனோசர்ன்ட்டு. சரி, ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு அந்த பெரிய டைனோசரை போட்டு தள்ளுவோம். வாடா, எங்கே போச்சது. அதாவது ஊர் மக்கள் ஏதாவது காலி பண்ணிட போகுது. ஐ டோன்ட் லைக் திஸ் லைக் டாங்கி ஃபெல்லோஸ். ஐ டோன்ட் லைக். அது வாட்டு அமைதியாக போகுது, இருந்தாலும் கடிக்க வருதா, என்ன பண்ணுது பாவம் கைஸ். மனசே கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க, ஏதாவது ரோட்டில் போகிறவனை கொண்டுடலாமா. ஆனால் போலீஸ் வரும், அதுதான் ஒரே பிரச்சனை. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மாட்டினா என்னடா ஆமையே இந்த பைக்கோட ஸ்பீடாக போயிடும் போல். போலீஸ் கமான் போலீஸ். என்னங்க போலீஸ் இல்லையோ, என்னடா இங்கே செத்துருந்தவங்க காணும். தம்பி யார்டா ஹெல்மெட் எப்படிரா எடுக்கிறீங்க சொல்லுங்கள். ஹெல்மெட்லேயே சுடணும். ஹெல்மெட் என்ன மாதிரி இருடா. வா டேய், பைக்கு காணோம். டேய் பைக்குடா, அட பாவீங்களா. சரி ஓகே, எவனாவது ஒருத்தன் வருவான் ரோட்டில், அவனை கொல்லுவோம். வாடா இந்த பக்கம் திரும்ப. டேய் தம்பே இந்த பக்கம். டேய் அந்த பக்கம் போகிறான் இவன். இருறா, வாடா வெயிட் அண்ட் வாட்ச். ஒழுங்காக நம்பரே போட வரல. இது ரொம்ப சின்னதாக இருக்கா. 5505 காலண்டர். அடப்பாவி, இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும்னு நினச்சேன். எனக்கு அவன் தாங்க. ஓகேவா, இந்த ஒயிட் கலரை சேஸ் பண்ணிப்போம். 800 போடினா வண்டி வருது. எந்த வண்டினாலும் ஓகே. இந்த வண்டி வருது. ஓகே, அந்த ப்ளூ கலர் ஆளை பிடிச்சி கொல்லணும். மை எய்மு. அதுக்கடுத்தது தான் நம்ம வந்து இன்றைக்கான சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இவனா அது
அங்கே இருக்கான். வாடா வாடா. இல்லை இந்த ஒயிட்டை பிடிக்கலாங்க. தம்பி ஒயிட். இல்லைங்க இவனை பிடிச்சா எனக்கு பிடிக்கல. ரொம்ப சீக்கிரமாக பிடிச்சிடலாம். அவனே பிடிச்சிடலாம். வா வா பொறுமையா வா ஸ்டீஸ். பொறுமையா பொறுமையா பொறுமையா. என்னடா அதுக்குள்ளே காணாமல் போயிட்டான். வா வா நம்ம அவன் வந்து ஆமாம் மாதிரி தான் போயின்னு இருப்பான். நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். பட் டேய் தம்பி இங்கே ஒருத்தன் ஆமாம் வாய வந்தான். அவன் எங்கன்னு தெரியும். மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ் அவனை. சரி பரதோ இங்கே போகிறான் பாருங்களேன் கொய்யால. டேய் என்ன பண்ணுற நீங்கள்? ஓ நான் கூட நம்ம கார் மாதிரியே இருந்ததுன்ட்டு என்ன கதவு மூடி தரைஞ்சிருச்சு. இவனை பிடிக்கிறான் கைஸ். இவனை கொள்வோம். என்ன போலீஸே வரமாட்டேங்குது. டேய் சாரி பாஸ், எனக்கு கார் ஓட்ட தெரியாது அவள் தான். பா கடவுளே என்னடா சாமி இது. ஐயோ வாடா சண்டைக்கு வரலாங்க பாருங்களேன். டேய் அங்கே போகிறாங்க கைசிவேன். ஐயோ கடவுளே. ஐயோ ஐயோ வா வா சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சூஸ் நம்ம கார் பயங்கரமாக உடஞ்சிடுச்சு. பட் நம்மளுக்கு தான் இன்ஃபைனைட். இப்போ நம்ம சீட் கோடு போட்டாலே வந்துடுமே. அதனால் என்னடா அதுக்குள்ளே இப்போ தானே பார்த்தோம். தம்பி சாரிப்பா மன்னிச்சுப்பா. வண்டியில் பிரேக் இல்லை நகரு. அதோ மாட்டினான். வாடா வாடா. பார்க்க ஏதோ காஸ்ட்லி கார் மாதிரி இருக்குது. நீ வச்சுன்னு சுற்றுறேன். நான் தானே வச்சுருக்கணும். சாரிப்பா தம்பி. நான் பைக்கு இணைஞ்சதுக்கா நான் இவ்வளோ தூரம் போய் விழுறேன். பரவாயில்ல விடுங்க. நம்ம அந்த ப்ளூ கலர் வண்டியை தேடணும். இன்னும் போலீஸ் நம்மளை எதுவுமே பண்ணல. ஒருவேளை கன் யூஸ் பண்ணால் தான் எதாவது நடக்கும்னு நினைக்கிறேன். யாரையாவது போயிட்டு கன்று வச்சு கொண்டுடலாம். அதுதான் ஒரே ஐடியா. இப்போது இந்த இதில் வந்து பசங்க வந்து காமிப்பானுங்க. இதோ வா 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 இந்த இந்த சிச்சோ போடு மூஞ்சப்பாரு நல்லா. வந்து நம்ம பொண்ணை வெயிட் பண்ணு. இந்த பொண்ணை கொண்டாதான் போலீஸ் என்ன பண்ணுவோம். எங்கே இருமா என்ன போயிடுச்சே. ஏய் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. டேய் இந்த இடத்தோட கேங்ஸ்டர் நான். எந்த கண்ணு வச்சு சொல்லலாம். இதுதான். எய்ம். வா 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 எங்கே போச்சு. டேய் ஓகே வா 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 ஓடுங்கள். சும்மா கெத்தாக போகிறானா. இருங்க இது போயிட்டு முன்பக்கம் போயிட்டு இதை ஓவர்டேக் பண்ணிடலாம். இது நடந்து தானே போகுது. அப்படியே அழகாக இப்படி யூட்டன் போட்டேன். இல்லை அந்த பொண்ணு அதை கொண்டுடலாம். அந்த பையன் வரான் அவனை கொண்டுடலாம். ஓகேவா. ஸோ இந்த பையனை கொண்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை பேர் அவனை அப்படியே சுட்டு கொண்டுட்டேன். இது என்ன அப்படியே அசால்ட்டாக நடந்து போகுது. புல்லட்டே வேஸ்ட் ஆகிடும் போல. ஆனால் இது அசர மாட்டேங்குது. சார் நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட வந்து இப்படி பண்ணின்னு இருக்கீங்க. நான் தான் இந்த ஏரியாவோட கேங்ஸ்டர். நகரியா ஃபஸ்ட்டு ஏரியாவோட கேங்ஸ்டர்ன்றான். அப்போ கூட நகர் வெயிட் பண்ணுறான். யாருக்கிட்ட வந்து என்ன பண்ணின்னு இருக்கு நீ. ஏரியா கேங்ஸ்டருன்றேன். அப்போ கூட புரியல உனக்கு. எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியுமா. நான் நினச்சா அவளே சொடக்கு போடுவேன். சொடக்கு யாரானு போகலாம். இப்போ போலீஸ் உண்டு. ஏய் போலீஸ் யூ ஐ ஆம் த போலீஸ்.
I am also police. That of gangster what did வருது. ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கிராணி தான் போட போகிறோம். பை.